இரவு சாப்பாட்டு நிறுத்தும் போது மகன்கிட்ட அம்மா சொல்கிறா, இன்னைக்கு உன்னோட தட்டு என் தட்டு ரெண்டுமே நான் வச்சுருக்கேன், நான் ரெண்டுத்தில் எது வேணுமோ நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த பையன் தட்டை பார்க்குறான். அம்மாவோட தட்டு சாப்பாட்டுக்கு மேலே ஒரு முட்டை இருக்குது. அவனோட சாப்பாட்டில் முட்டை எதுவுமே இல்லை, வெறும் காய் தான் இருக்குது. அவனுக்கு முட்டை வேணும்னு ஆசைப்பட்டு அந்த தட்டை அவன் சூஸ் பண்ணிக்கிறான். அம்மா சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த சாதத்தை எடுக்க எடுக்க உள்ளே இருந்து 2 முட்டையும் அவன் பார்க்குறான். ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம எடுத்த முடிவு தப்போ, நம்ம அந்த தட்டை சூஸ் பண்ணியிருக்கோமோன்னு யோசிக்கிறான். அம்மா சொல்றாங்களா, எப்பவுமே நீ பார்க்குற விஷயத்தை வைத்து எந்த முடிவும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி அம்மா 2 தட்டு சாப்பாடு வச்சு, இன்னைக்கு உன்னோட முடிவு உன் கையில தான் இருக்கு, நீ எந்த தட்டை வேணா நீ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பையன் யோசிக்கிறான். நேத்திக்கு அந்த முட்டை இருந்த தட்டை நம்ம எடுத்தோம், ஆனா உள்ள 2 முட்டை இருந்தது அம்மா தட்டுல, அதனால இன்னைக்கு நம்ம வேற மாத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை இல்லாத தட்டை அவன் எடுத்துக்கிறான். மேல ஒரு முட்டை இருக்கக்கூடிய தட்டை அம்மா கிட்ட கொடுத்துடுறான். அவனும் சாப்பிட்றான். கடைசி வரைக்கும் முட்டையவே அவன் கைக்கு வரல. அம்மா தட்டுல மட்டும் 2 முட்டை இருந்ததை திரும்பவும் பார்க்கறான். அம்மா சொல்றாங்களா, என்னைக்குமே ஒரு வாட்டி கிடைச்ச அனுபவத்தை வச்சு நீ முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளும் அம்மா சொல்றாங்களாம், இன்னைக்கும் உன்னோட சாய்ஸ் தான், நீ தான் சின்ன பையன் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால முடிவு உன்கிட்ட தான் கொடுக்குறேன், இந்த 2 தட்டத்தில் நீ எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பையன் இந்த வாட்டி சொல்றான்னா, இல்லம்மா, இந்த வீட்டுக்காக நீங்க தான் அதிகமாக உழைக்கிறீங்க, உங்களுக்கான சத்து தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், அதனால முதல் தட்டு நீங்க எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்க தட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மா சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முட்டை இருக்க தட்டை எடுத்துட்டு பையன்கிட்ட இன்னொரு தட்டை கொடுக்குறாங்க. அந்த பையன் எடுத்து பார்க்கும்போது அது முட்டையோடு சேர்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவியும் அது உள்ளார இருக்குதான். அம்மா சொல்றாங்களா, நீ என்னைக்கு அடுத்தவங்க நலன் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறியோ, அப்போ நிச்சயமா உனக்கு கடவுள் அதிகமாக தான் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதில் நான் மெசேஜ் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில் நம்ம வாழ்ற காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கவங்களோட நலனுக்காக நம்ம யோசிக்கும் பொழுது கடவுள் நம்ம நலனுக்காக யோசிப்பார். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.